சார், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உங்களுடைய வெளிநாட்டு பயணம் என்பது உங்களுடைய முதலீட்டுக்காகத்தான் நடத்தினன்ற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு. ஒரு வகையில் சொல்றது முதலீடு பண்ண போனது இதை பற்றி திருச்சி சொல்லியிருக்கிறாரு. நான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல விரும்புறது, சுயமரியாதை கொள்கையில் முதலீடு செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். அந்த பெரியாருடைய உணர்வுகளை, பெரியாரை பற்றி அந்த நாட்டில் முதலீடு பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுதான் உண்மை. அதுதான் அந்த அடிப்படையில் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். சார், அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் அவருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? ஆக்கபூர்வமான கருத்துக்களை பேசிட்டு இருக்கிறோம். இந்த அக்கபூர்வமான கேள்வி தான் கேட்குறீங்களா? விட்டுருங்க சார். தமிழர்களை சந்திச்சிங்க, தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்யணுங்கிற மாதிரி அழைப்பு விடுத்தீங்க. அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு சார்? அவங்களோட ஆர்வம் என்னவா இருக்கு? அளவு கடந்து ஆர்வமாக இருக்கிறாங்க. அதான் சொன்னேன், ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ரொம்ப போட்டி போட்டுக்கிட்டு அவங்க வந்து முதலீடு செய்கிறது தயாராக இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் அந்த நிலையை நேரடியாக நாங்களே பார்த்தோம். நன்றி. மௌனம் இல்லை, மௌனம் நினைக்காதீங்க. நீங்கள் மௌன புரட்சி பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளோதான் புறக்கணிச்சாலும் அதையும் மீறி முதல் இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறோம். அதுதான் முக்கியம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.